இன்னும் 2 வாரத்தில் நாமல் கைது வெளியான தகவல். யோஷிதவுக்கு பிணை வெளிநாடு செல்ல தடை விதித்த நீதிமன்றம். யாழ் பல்கலைக்கழக கலிப்பீடு பீடாதிபதி விவகாரம் மாணவர் ஒன்றியம் விடுத்துள்ள கோரிக்கை. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் 84 பேர் கைது. உலகின் இளம் அழகியாக தெரிவான இலங்கை சிறுமி. நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். அடுத்த 2 வாரங்களுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை கைது செய்வதற்காக அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் சட்டத்திரணி மனோஜ் கமகி தெரிவித்துள்ளார். 2029 ஆண்டு நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று தற்போதைய அரசாங்கம் அஞ்சுவதாகவும் அதனால்தான் அவர்களை குறிவைப்பதாகவும் மனோஜ் கமகி குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்கு வருகை தந்திருந்த சட்டத்தரணி மனோஜ் கமகி நீதிமன்ற வாயிலில் வைத்து ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித் ராஜபக்ஷவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. நீண்ட பரிசீலனைக்கு பிறகு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுள ரத்நாயக்க இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். அதன்படி சந்தேக நபரை தலா 50 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளில் வெளியில் செல்ல உத்தரவிடப்பட்டது. சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்த நீதிமன்றம் இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. இதன்படி சந்தேக நபரை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறும் சாட்சிகளுக்கு செல்வாக்கு செலுத்துவதை தவிர்க்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். நீதிபதி தனது முடிவை அறிவிக்கும் போது சந்தேக நபரை மேலும் காவலில் வைக்க போதுமான மற்றும் திருப்திகரமான ஆதாரங்களை அரசு தரப்பு சமர்ப்பிக்க தவறியதால் பிணை சட்டத்தின் விதிகளின்படி பிணையில் செல்ல அனுமதித்து உத்தரவிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ஷ மற்றும் தேவி சானக் ஆகியோர் யோஷிதவை பார்வையிட சிறைச்சாலைக்கு வருகை தந்திருந்தனர். இருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பதால் சிறைச்சாலை கண்காணிப்பில் உள்ள யோஷித ராஜபக்ஷவை சந்திக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக சிறை ஆணையாளர் காமினி பி திசாநாயக்க மேலும் தெரிவித்தார். ரத்மலானி பகுதியில் காணி ஒன்றை கொள்வனவு செய்தமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட யோஷிதா இன்றைய தினம் மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடு பீடாதிபதி ரகுராம் எந்த அடிப்படையில் அந்த பதவியிலிருந்து விலகினாரோ அந்த விடயத்துக்காக உயர்ந்த கௌரவத்தோடு மீளவும் கலைப்பீடு பீடாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடு மாணவர் ஒன்றியம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே கலைப்பீடு மாணவர் ஒன்றிய தலைவர் மனோகரன் சோமபாலன் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடு பேரவை கூட்டம் கலைப்பீடு பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராமின் பதவி விலகல் என்பதை தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகும் நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகிறோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சில மாணவர்கள் போதைப்பொருள் மற்றும் மதுபானங்களை நுகர்ந்து பரமேஸ்வரன் ஆலயம் பொங்கு தமிழ் டோமி முன்பாகவும் முச்சக்கர வண்டிகள் சகதியும் நின்று ஏனைய மாணவர்களுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை கலைப்பீடு பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி பாதுகாப்பு உத்தியோகர்கள் என்பவர்களால் அவதானிக்கப்பட்டது. இந்நிலையில் மேற்படி உத்தியோகர்களிடம் குறித்த மாணவர் குழு தகாத வார்த்தைகளில் முரண்பட்டார்கள் என்ற அடிப்படையில் குறித்த மாணவர்கள் மீது முறைப்பாடு முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து பேரவை என்ற முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஒழுக்காற்று சபையானது குறித்த மாணவர்களுக்கு குறித்த காலப்பகுதிக்கான தண்டனையை வழங்கியிருந்ததாகவும் பேரவை அதனை கேள்விக்குட்படுத்தி பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் அறிவிக்கப்பட்டது. போதை வஸ்து பாவனை மதுபான பாவனை என்பன தினமும் இடம்பெற்று வந்த அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என சொல்லப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வர ஆலயத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு முன்பு காணப்படுகின்ற சில தடயங்கள் இங்கு போதைப்பொருள் பாவனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று எண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துகிறது.
மேற்பட்ட விடயம் தொடர்பாக குறித்த மாணவர்கள் கல்லாசனம் அகற்றப்பட்டதையும் அதன் விளைவாக அதனை விமர்சித்ததன் காரணத்தினாலே பழிவாங்கப்பட்டோம் என்ற விடயத்தையும் சொல்லியிருந்தனர். நான் 8 பேருக்கு மட்டும் கலிப்பிட மாணவ பிரதிநிதி அல்ல, 3500 மாணவர்களுக்கான தலைவராகவே நான் உள்ளேன். சகலரின் கருத்தையும் கேட்க வேண்டும், அவர்களின் பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். தற்போது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தண்டனை விலக்களிக்க முடியும் என்றால் இதுவரை பல்கலைக்கழகத்தினால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவர்களுக்கு என்ன பதிலை பேரவையும் பல்கலைக்கழகமும் சொல்லப் போகிறது? எந்த தவறிழைத்தாலும் உண்ணாவிரதம் செய்தால் வகுப்பு தடையை விடுத்து உள்ளே வரலாம் என்ற முன்னுதாரணத்தை இந்த பேரவை மேற்கொண்டிருந்தால் என்ன செய்யும் என்ற கேள்வியை நான் எழுப்புகிறேன். பண்பாட்டு அடையாளம் தமிழ் தேசியத்தின் இருதய நாதம் என்று அழைக்கப்படும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வாறான போதைப்பொருள் தொடர்பான செயல்களை அனுமதிக்கிறது என்பதே இந்த நிர்வாகம் சமூகத்திற்கு சொல்ல வருகிறது. மேலும் கலிப்பிட மாணவர் ஒன்றியம் மீளவும் பீடாதிபதியாக ரகுராம் நியமிக்கப்படும் வரை சாத்வீக ரீதியாக போராட்டத்தை முன்னெடுக்கும். போராட்டம் தொடர்பான அறிவிப்பு உத்தியோகபூர்வமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற குற்றத்தடுப்பு விசேட சோதனை நடவடிக்கைகளில் குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 249 பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 4020 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் பொத்திக மனதுங்கு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கடந்த நாட்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே 3 T56 ரக துப்பாக்கிகளும் 5 கை துப்பாக்கிகளும் காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார். தாய்லாந்தில் நடைபெற்ற ஐஎம் மாடல் சர்ச் கிட்ஸ் இன்டர்நேஷனல் 2025 அழகு போட்டியில் இலங்கையை பிரதித்துவப்படுத்திய 8 வயது ஏஞ்சலா விமலசூரிய என்ற சிறுமி பட்டத்தை வென்ற பிறகு நேற்று மதியம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இந்த போட்டி தாய்லாந்தில் பாங்காக்கில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. இதில் உலகம் முழுவதும் 16 நாடுகளைச் சேர்ந்த 42 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். ஏஞ்சலா விமலசூரியா கொழும்பின் ஹவ்லோ பிளேஸின் வசிப்பவர் மற்றும் செயின்ட் லாரன்ஸ் கான்வென்ட்டில் தரம் 4 படிக்கிறார். இந்த வெற்றியுடன் ஏஞ்சலா ஜனவரி 26 அன்று காலை 11:10 மணிக்கு தாய்லாந்தின் பாங்காக்கிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 403 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். சிறுமியை வரவேற்க அவரது பயிற்சியாளர் உட்பட ஒரு குழு கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தது. இத்துடன் தமிழாரத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.